அப்போஸ்தலனாகிய பவுலானவர் பிலிப்பியருக்கு రాస్తూ ఉన్నాడు. பிலிப்பியருக்கு எழுதுகிறார். సంఘములో ఉన్న పరిశుద్ధులకు రాస్తూ ఉన్నాడు. சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். ఒకసారి మొదటి అధ్యాయం మొదటి వచనం చూడండి, ఎవరికి రాస్తున్నాడు? ஒரு முறை முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். அங்க யாருக்கு எழுதுகிறார்? பிலிப்பியில ఉన్న క్రీస్తు యేసునందలి సకల పరిశుద్ధులకు. பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்று பார்க்கிறோம். ఇక దానిలో ఎవరెవరు ఉన్నారో రాశాడు. அதிலே யார் யார் இருக்கிறார்? బేసికల్గా మనం అందరం ఎవరు అంటే பொதுவாக நாம் எல்லாரும் யார் என்று சொன்னால் ప్రధానంగా మనము పరిశుద్ధులమై ఉన్నాం. முதன்மையாக நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். యేసు క్రీస్తునందు పరిశుద్ధపరచబడ్డాం. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ఎందుకు పరిశుద్ధపరచబడ్డాం అంటే எதற்காக பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? మన దేవుడు పరిశుద్ధుడు గనుక நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். బిడ్డలమైన మనము కూడా அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமும் கூட పరిశుద్ధులుగా ఉంటేనే பரிசுத்தவான்களாக இருந்தால்தான் ఆయన బిడ్డలమని చెప్పుకోవడానికి அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு మనకు అర్హత వస్తుంది. நமக்கு தகுதி வரும். నా బిడ్డలు అని ఆయన చెప్పుకోవడానికి என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று அவர் சொல்லிக் கொள்வதற்கு ఆయన సంతోషపడతాడు. அவரும் சந்தோஷப்படுவார். కాబట్టి మనము ప్రధానంగా పరిశుద్ధులుగా చేయబడ్డాం. முதன்மையாக நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ఈ పత్రికలో ఉన్నటువంటి మాటలన్నీ కూడా இந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கூட పరిశుద్ధులకు రాయబడ్డాయి. பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. అంటే ఎవరికి రాయబడ్డాయి? அப்படின்னா யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? చెప్పండి, ఎవరికి யாருக்கு எழுதப்பட்டிருக்குங்க? சொல்லுங்க. మనకే అని చెప్పండి. நமக்குன்னு சொல்லுங்க. మనకని చెప్పండి. நமக்குன்னு சொல்லுங்க. మన కోసం రాశారు. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறார். ఆయా సంఘాలకు రాయబడినప్పటికీ కూడా அங்க இருக்கக்கூடிய சபைகளுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் పరిశుద్ధులకు అందరికీ వర్తించేటువంటి మాటలు, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் வர்த்திக்கக்கூடிய வார்த்தைகள் దేవుని కృప చేత தேவனுடைய கிருபையினாலே పరిశుద్ధులంగా చేయబడినటువంటి మనం பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் పౌలు గారు తన అనుభవాన్ని వ్యక్తం చేస్తున్నాడు. ఇక్కడ பவுலானவர் தம்முடைய அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ఆయన మాట్లాడుతున్న మాట ఏంటంటే அவர் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் పరిగెత్తుతున్నాడంట. அவர் ஓடுகிறாராம். ఏం చేస్తున్నాడు? என்ன செய்கிறார்? పరిగెత్తుతున్నాడు. அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். ప్రార్థనకు రావడం ఆలస్యం వచ్చారంటే వాళ్ళు పరిగెత్తినట్ట, సతకలు పడినట్ట. யாராவது கூட்டத்துக்கு தாமதமாக வருகிறார்கள் சொன்னால் அவங்க ஓடி வந்த மாதிரியா இல்ல பொறுமையாக இருந்த மாதிரியா? నేను చాలా పొడుగు చెబితే కష్టం అవుతుంది కదా. நான் ரொம்ப நீளமாக சொன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. పరిగెత్తుతున్నట్ట, ఆగిపోయినట్ట చెప్పండి. அவங்க ஓடுகிறதா இருக்கிறதா இல்ல நின்று போய் இருக்கிறதா? ఈ చదువుకున్న ఈ మాటల్లో 12 నుంచి 14 వచనాలలో நான் படித்திருக்கிற இந்த பகுதி 12 to 14 வசனங்கள் வரைக்கும் సారికి మనకి ఏం కనబడుతుందంటే அடிக்கடி நமக்கு என்ன காணப்படுகிறது? అంటాడు அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். కాబట్టి విశ్వాసమైన మనకు ఒక మంచి లక్షణం ఉండాలి. அதனாலே விசுவாசிகளா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நல்ல குணாதிசயம் இருக்க வேண்டும். మీరు చెప్పండి, ఏ లక్షణం అది? ఇప్పుడు நீங்க சொல்லுங்க, என்ன குணாதிசயம் அது? చదువుకున్న దాన్ని బట్టి இப்ப படித்ததுதான் அது. పరిగెత్తే లక్షణం ఉండాలి. ஓடுகிற குணாதிசயம் இருக்க வேண்டும். మనకు పరిగెత్తాలి. நாம் ஓட வேண்டும். మీరందరూ పొద్దునే తొందరగా వెళ్ళండి అక్కడికి. நீங்க காலையிலே சீக்கிரமாக போங்க. ఈ సాయంత్రమే వెళ్ళండి మీటింగ్. இன்னைக்கு சாயந்தரமே கூட்டம் முடிஞ்ச உடனே போகணும். చాలా పనులు ఉన్నాయి. அங்க நிறைய வேலைகள் இருக்கு. చెప్పుకుంటా ఆయన అంటే చెబుతాడు అనుకుంటే சொல்லிக்கொண்டு இருக்கிற அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து మనం పరిగెత్తలేము. நாம் ஓட முடியாது. మనము పరిగెత్తాలి. நாம் ஓட வேண்டும். దేవుని పని కొరకై పరిగెత్తాలి. தேவனுடைய வேலைக்காக ஓட வேண்டும். ఇక్కడ అపోస్తలుడైన పౌలు పరిగెత్తడానికి ముందు ఒక మాట చేశాడు. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலானவர் ஓடுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறார். 13వ వచనం చూడండి. 13వ వచனத்தை பாருங்கள். సహోదరులారా, సహోదరరే, నేను ఇదివరకే அதை పట్టుకొని ఉన్నానని తలంచుకొనను, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. అయితే ఒకటి చేస్తున్నాను, ஆனால் ஒன்று செய்கிறேன். ఏం చేస్తున్నాడంట? వెనుక ఉన్నవి பின்னானவைகளை மறந்து என்று பார்க்கிறோம். వెనుక ఉన్నవి మరచి, பின்னானவைகளை மறந்து. ఒక వ్యక్తి పరిగెత్తాలంటే ஒரு நபர் ஓட வேண்டும் என்றால் ప్రధానంగా ఉండాల్సిన అర్హత ఏంటి? முதன்மையாக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னு தெரியுங்களா? వెనుక ఉన్నవి మరిచిపోవాలి. பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும். విశ్వాసుల జీవితాలు ఎట్లుండే అంటే இப்போ விசுவாசியோட வாழ்க்கை எப்படி இருக்குது? మరిచిపోతున్నారు. முன்ன இருக்கிறவங்கள மறந்து போறாங்க. మరిచిపోవాల్సింది மறக்க வேண்டியது எதுங்க? అమ్మా చెప్పండి. அம்மா சொல்லுங்க, ఏది మరిచిపోవాలి? எதை மறக்கணும்? అన్నలు చెప్పండి. எல்லாரும் சொல்லுங்க. వెనక ఉన్నవి మర్చిపోవాలి, பின்னானவைகளை தான் மறக்க வேண்டும். గుర్తుపెట్టుకోవాలి. முன்னானவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். మనం ఏం చేస్తున్నాము? நாம் என்ன பண்றோம்? இப்ப ముందున్నవి మర్చిపోతున్నాము, முன்னானவைகளை மறந்து விடுகிறோம், వెనకున్నవి జ్ఞాపకం పెట్టుకుంటున్నాం. பின்னானவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம். అందుకే మనం పరిగెత్తలేకపోతున్నాం. அதனால தான் நம்மளால ஓட
முடியவில்லை. అపోస్తలుడైన పౌలు ఎందుకు పరిగెత్తాడు? அப்போஸ்தலனாகிய பவுலானவர் எதற்காக మనం ஓடுகிறார்? ఎందుకు పరిగెత్తలేకపోతున్నాం? நாம் ஏன் ஓட முடியவில்லை? అపోస్తలుడైన పౌలు ఎవరు? அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? ఎవరు? யார் அவரு? మనలాంటివాడనే కాదా? நம்மை போன்றவர் தானா இல்லையா? మనం అనుకుంటాం మనకేడ సాధ్యం అనుకుంటాం. நம்ம నిனைக்கிறோம் நம்மளால எங்க முடியும் அப்படி நினைக்கிறோம். సాతానుడు తీసుకొచ్చే మొట్టమొదటి ఆలోచన ఏంటంటే பிசாசானவன் கொண்டு வருகிற முதல் யோசனை என்னன்னா కాబట్టి సరిపోయింది. அவங்களாம் பெரிய பெரிய பக்தர்கள் தேவனிடத்துல அவங்களால முடிஞ்சது. మనకి ఎక్కడ సాధ్యం? நம்மளால எங்க முடியும் அதெல்லாம்? మనకి కుటుంబం ఉంది, நமக்கு குடும்பம் இருக்கு, సంసారం ఉంది, நமக்கு மனைவி இருக்கு, పిల్లలు ఉన్నారు, பிள்ளைகள் இருக்காங்க, ముసలోళ్ళు ఉన్నారు, முதியோர் இருக்காங்க, అందరిని చూడాలి, எல்லாரையும் பார்க்கணும். நான் எங்க ஓடுறது? మనం పరిగెత్తలేమని ఎవరు అంటున్నారు? நாம் ஓட முடியாது என்று சொல்லி யார் சொல்றாங்க? ఎవరు అంటారు? யார் சொல்றாங்க? మనమే సాధారణ మన ఊరికి వాడి మీద కలిగిపోతారు. பிசாசுன்னு சொல்லாதீங்க, சும்மா அவன் பேரே எடுத்துக்கிறீங்க. మనమే అనుకునేది, நாம் தான் நினைக்கிறோம். మనమే అనుకుంటాం పోవద్దు పరిగెత్తొద్దని. நாம் தான் நினைக்கிறோம் போகக்கூடாது, செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நம்ம தான் நினைக்கிறோம். మనకు ప్రధానికి ఏమన్నాడు తెలుసా? ఏదో ఒకటి చేసేదను. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம், ఏదో ఒకటి చేస్తాం, ஏதாவது ஒண்ணு செய்வோம். ఏంది కారణం అంటే காரணம் என்ன அப்படின்னு கேட்டா సాతాను శోధన అన్న. ఏ శోధన? பிசாசு சோதனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ఏమిది మనకున్నంత తెలివి రెండోది లేదు. நமக்கு இருக்கக்கூடிய அறிவு மற்றவருக்கு இல்ல. ఎట్లా అందరూ చెబుతుంటే இப்படிதான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது సాతానుడు తట్టుకోలేక பிசாசானவனால தாங்க முடியாம నేరుగా దేవుని దగ్గర పోయాడట. நேரா தேவனிடத்தில் போனாராம். అయ్యా ஐயா నేనేం చేయలేను, நான் ஒண்ணும் செய்யல. వీళ్ళు ఏం చేశారంటే இவங்க என்ன பண்ணாங்கன்னா వాళ్ళే ఏదో ఒక తెలివితక్కువ పని చేసేది, அவங்களும் ஏதோ ஒரு புத்தித்தக்கமான வேலையை செஞ்சுட்டு అది బుద్ధి తక్కువ పని చేసేది, அது அறிவு கட்டமான வேலையை செய்து చేసిన తర్వాత செஞ்சதுக்கு அப்புறம் పరిస్థితులన్నీ తారుమారైనప్పుడు சூழ்நிலையெல்லாம் குழப்பத்துல மாறிட்ட போது ఎందుకయ్యా ఇట్లా చేసామంటే ஏன் இப்படி செய்தன்னு கேட்டா సాతాను శోధన. இது சாத்தான் பிசாசுடைய சோதனைன்னு சொல்றாங்க. నిజంగా నేను ఏం చేయలేదు అక్కడ, ஆனா உண்மைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல అని చెప్పుకున్నాడంట. அப்படின்னு போய் ఆండవరిடத்துல சொல்லிட்டான். మనము ఎంత టోళ్ళకైనా తలకాయ పెడతాం. நாம் எப்படிப்பட்டவனுக்கா இருந்தாலும் நம்ம தலைவலி கொடுப்போம். ఎవరికి? யாருக்கு? సాతానుకైనా సరే, பிசாசானவனுக்கு கூட. కాబట్టి ఏమంటే అది చేసి వాడి మీద పోవద్దు మనము. அதனால என்னன்னா நமக்கு விருப்பமானதை செஞ்சுட்டு அவன் மேல போட வேண்டாம். మనం ఏమనుకుంటామంటే நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா నేను వెళ్ళలేను, நான் போக முடியாது, అబద్ధం ఆడొద్దు అని చెప్పుంటే பொய் சொல்லாத இருப்பாயாகன்னு சொல்லும் பொழுது మనకెక్కడ కుదురుద్ది అక్క? அது நம்மளால என்ன முடியும் அக்கா? ఎవరు అన్నారు కుదురుద్ది అక్క అని? మనమే అన్నాం. நாம் தான் சொல்லுகிறோம். నాకు ఎక్కడ కుదురుతుందని ఎవరు అంటున్నాము? మనమే అంటున్నాం. எனக்கு ఎங்கக்கா அது முடியும் அப்படின்னு யார் சொல்றோம்? நம்ம தான் சொல்றோம். అసలు లేకపోతే నిజంగా చెప్పండి, உண்மையா சொல்லுங்க, ఎన్ని వాక్యాలు వింటున్నాం మనం? எவ்வளவு வசனம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ఎంతమంది దైవ సేవకులు మన దగ్గరకు వస్తున్నారు? எத்தனை தேவ ஊழியர்கள் நம்ம இடத்துல வராங்க. మనకు తెలిసినంత వాక్యం మరొక సంఘాలలో తెలియదు. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வசனம் மற்ற சபைகளுக்கு தெரியாது. మనము లోతైన సంగతులు తెలిసిన వాళ్ళని ஆழமான காரியங்களுக்கு கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கிறோம். చిన్న చిన్న సంగతులన్నీ గరిబిరి పెట్టినాడు. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் குழப்பத்துல விட்டுறோம். అర్థమైంది ఇప్పుడు? புரியுதா உங்களுக்கு? పెద్ద ఏమో మనం చేయలేము, பெரியவங்களை நம்ம செய்ய மாட்டோம், చిన్న ఏమో మనం లెక్క చేయము, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டேங்கிறோம். మనము அப்ப நம்ம என்னதான் செய்கிறோம்? మనం చేసేది ఏమైనా ఉందా? நம்ம செய்கிறது ஏதாவது ஒன்னும் செய்யறது இல்ல. అంత చేయలేకపోతాం, அதை செய்ய முடியாமல் போகிறோம். చిన్నదైతే ఇది దీని ఏముంది అనుకుంటాం. சின்ன விஷயமா இருந்தால் இதுல என்ன இருக்கு, இது ஒரு விஷயமா நினைக்கிறோம். కాబట్టి அதனால మనము దేవుని వాక్యాన్ని నేర్చుకుంటున్నప్పుడు ఒక చిన్న సంగతి, రోజుకు ఒక సంగతి నేర్చుకుంటే, நாம் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சிறிய காரியத்தையாவது கற்றுக்கொள்ளும் பொழுது రోజుకు ఒక్కటే, ஒரு நாளைக்கு ஒரு காரியம். ఎంత ప్రసంగంలో இவ்வளவு பிரசங்கத்துல ఒక్క చిన్న మాట, ஒரு சிறிய வார்த்தை, దాన్ని మనం పాటిస్తే, அதை நாம் கடைபிடித்தால், ఈ విధంగా పాటించుకుంటా పోతే, இப்படியாக கடைபிடித்துக் கொண்டே போனால் మనం ఎట్టెందుకుంటాం? நாம் இப்படியா இருக்க போறோம்? మనలో మార్పు ఏమీ లేదు. நம்மள மாற்றமே இல்ல. మనలో మార్పు ఏమీ లేదు. நம்ம இடத்துல மாற்றம் ஒன்றும் இல்லை. పౌలు గారు ఏం రాస్తున్నాడంటే, பவுலானவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், అలాగా పరిగెత్తాలంటే, இவ்விதமாய் ஓட வேண்டும் என்று சொன்னால், నిరంతరం పరిగెత్తాలంటే, இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால், బహుమానం పొందాలని పరిగెత్తాలంటే, வெகுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓட வேண்டும் என்று சொன்னால், పరిచర్య కొరకై పరిగెత్తాలంటే, ஊழியத்திற்காக ஓட வேண்டும் என்று சொன்னால், సువార్త పనికై ప్రాణం పెట్టేటట్లుగా పరిగెత్తాలంటే, சுவிசேஷத்திற்காக ஜீவனை கூட கொடுக்கத்தக்க வகையில ஓட வேண்டும் என்று சொன்னால், ముందేం చేయాలి? முன்னாடி என்ன பண்ணணுமா?
వెనక ఉన్నవి பின்னானவைகளை మర్చిపోవాలి. மறக்க வேண்டும்.